கெட்டிமாலம் கெட்டிமாலம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். அம்மா நல்ல வேலை, கடைசி வரைக்கும் சஞ்சீவுக்கு ஞாபகம் வரல. ஒரு வழியா முத்தழகு கழுத்துல தாலி கட்டினான். அப்பாடா. அம்மா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போலாம். வா வா வா. இப்போதைக்கு இந்த ஊர்ல இருக்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருக்கிறது தான் நல்லது. சரி கிளம்புவோம். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு காரணமே நீங்க தான். சேச்சே, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த பாண்டிய பழி வாங்குறதுக்கு நீங்க தான் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. பாண்டின்னு ஒருத்தன் இருக்கிறதே அந்த அபியை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல? நிச்சயமா. தங்கச்சி நீ இங்கே இருமா, நான் போய் ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வரேன். ஊருக்கு போயிட்டு வர செலவுக்கு வச்சுக்கோ. மீதி பணத்தை இந்த பேக்ல வச்சு இங்க போயிச்சிடலாம். ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த பணத்தை எடுத்துக்கலாம்.
ஹே அண்ணே ஐயோ அடிபட்டு யாரு என்னன்னு தெரியலையே. தலையில அடிபட்டு யாரா ஆட்டோ ஏப்பா, சீக்கிரம் hospital சேருப்பா. பாவம் இப்படி அடிச்சு போட்டு போயிட்டாங்க. என்னங்க வண்டி நம்பர் ஏதாவது பாத்தீங்களா? பாக்கலப்பா அம்பாட்டுக்கு அடிச்சு போட்டு போயிட்டான்பா. ஃபோன் பண்றான் பாரு ரத்தம் போகுது பாரு. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இவளை ஏத்தி ஹாஸ்பிடல் கூப்பிடுங்க. ஐயோ அந்த வண்டிக்கார இப்படி அண்ணனை அடிச்சிட்டு போயிட்டாரு. ஐயோ அப்பதான் போயிட்டாரு. தங்கச்சி தங்கச்சி நம்பிக்கை துரோகி. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். அண்ணே அண்ணே எப்படி துடிக்கிறாரு. ஆம்புலன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கண்ணே. தங்கச்சி ஒரு நிமிஷம் இங்க வாமா. தங்கச்சி வான்றேன்ல, என்னண்ணே வாமா சொல்றேன். அண்ணா என்னண்ணே? தங்கச்சி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கணேசனுக்கு போய் ஹெல்ப் பண்றேன்ற, நீ இப்படி மாப்பிளைய இழந்து தனி மரமா இருக்கிறதுக்கு அவன்தாம்மா காரணம். அதை மறந்துட்டியா? அவன் ஒரு துரோகி தங்கச்சி. நம்ப வச்சு கழுத்து அறுத்தவன் அவன். அதை மறந்துட்டியா நீ? அவன் பண்ண தப்ப பொறுத்துக்காம தான் அந்த கடவுளே அவன் அனாதையா சாகட்டும்னு தண்டனையை கொடுத்திருக்காரு. அதான் ஏதோ ஒரு வண்டிக்காரன் நாய் அடிச்சு போடுற மாதிரி அவனை அடிச்சு போட்டு போயிருக்கான். அண்ணே கணேஷ் அண்ணன் நமக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். அதுக்காக அவரு ரோட்ல அடிபட்டு கிடக்கும் போது அதை பார்த்து கண்டும் காணாம போக சொல்றீங்களா? என்னாலலாம் முடியாதுண்ணா. கண்ணு முன்னாடி அடிபட்டு இருக்கிறவருக்கு உதவாம போனா நம்ம மனுஷங்களே இல்ல. கணேஷ் அண்ணன் நமக்கு துரோகம் பண்ணிருக்காருதான். ஆனா அவரை பழிவாங்க நமக்கு இது நேரம் இல்ல. வாங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தலாம். அண்ணே நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நான் அவரை காப்பாத்தியே தீருவேன். தங்கச்சி இருமா, நானே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. சரிங்க சார். வாமா தங்கச்சி போலாம். அண்ணா என்னண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணா அண்ணா ஆம்புலன்ஸ் வருது, கொஞ்சம் தூக்குங்கண்ணே. அண்ணா வாங்கண்ணே வாங்க, ஒரு கை பிடிங்கண்ணே, தூக்குங்க. பார்த்து மெதுவா. சீக்கிரம் போ. தங்கச்சி வாமா போலாம். இல்லண்ணா கணேஷ் அண்ணனை தங்கச்சி அந்த துரோகி கடைசியில ரோட்ல அடிபட்டு கிடந்தப்ப கண்டு காணாம போக முடியாது, உதவி பண்ணணும்னு சொன்ன. சரி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சுல்ல, இனி அவன் சாகுறான் பொழைக்கிறான், எல்லாம் டாக்டர் பார்த்துப்பாரு. நம்ம ஊருக்கு போலாம் வாமா. அண்ணா என்னண்ணா இப்படி பேசுறீங்க? தங்கச்சி நீ ஒரு நல்லவனுக்கு உதவி பண்ணியிருந்தா நான் உன்னை ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டேமா. நீ இந்த துரோகிக்கு பண்ண உதவியே அதிகம். வாமா போலாம். தங்கச்சி நீ வேணா கணேஷ் உனக்கு பண்ண துரோகத்தை மறந்து அவனை மன்னிச்சிடலாமா? நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால அவன் பண்ண துரோகத்தை மறக்க முடியாது. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு தங்கச்சி. இவனை என் கையாலேயே அடிச்சு கொல்லணும் போல ஆத்திரம் வருது. சொன்னா கேளு, வா போலாம். தங்கச்சி நீ என்ன உண்மையாவே அண்ணனா நினைச்சா என் கூட ஊருக்கு போலாம். வா வா தங்கச்சி வாமா. இவருக்கு தலையில அடிபட்டதுனால உழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே பாப்போம்.
பணத்துக்கா நம்பிக்கை துரோகமா பண்ற? முதுகுல குத்திட்டு துரோகு. இவர் கண்ணை முழிச்சாருன்னா உடனே வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். நீங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். தேங்க் காட் நீங்க கண்ணை முழிச்சிட்டீங்க. இந்த மாஸ்க் எடுங்க டாக்டர். ம். அந்த கடவுள் என்ன இப்போ உயிரோட வச்சிருக்கிறது நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடத்தான். நான் என் ஃப்ரெண்டு பாண்டிய பார்க்கணும் டாக்டர். அவனை இங்க வர சொல்லுங்க. ஓகே, பாண்டிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இருங்க இருங்க. பங்கு கணேசா, இல்லை இல்லை, கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது இல்லடா. இரு 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 இரு. இப்ப பேசல. பாத்து பாத்து எப்படில நடந்தது? நீ எதுவும் பேசாத. நான் இம்புட்டு நேரமா இந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்கிறது உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லதான். இந்த உண்மைய நான் உன்கிட்ட சொல்லாம செத்தா என்னை எரிக்கும் போது என் உடம்பு கூட வேகாது. பாண்டி, நீ உண்மையாவே பாண்டிய இல்லவே. நீ சஞ்சீவ் அபியோட புருஷன். அந்த அபி உன்கிட்ட சொன்னது அத்தனையும் உண்மை. பாண்டி ஜெயில இருந்து ஊருக்குள்ள வந்தான். நான் அபி காளி 3 பேரும் உனக்கு உண்மையை புரிய வைக்க அவனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். அபியும் காளியும் பாண்டிய என்கிட்ட விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வரதுக்காக மண்டபத்துக்குள்ள போனாங்க.
அந்த ஸ்ரீஜா சிந்தாமணி கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு பாண்டிய நான் தான் கத்தியால முதுகுலிய குத்தி கொண்டுட்டேன். பணத்தாசை பிடிச்சு என் நண்பனுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு தான் அனாதியா சாக போறேன். சாவோட பிடியில இருக்கிற எவனோ போய் சொல்ல மாட்டான். நான் சொல்றது அத்தனையும் உண்மை. பாண்டினை இன்னொரு ஆளு இருந்தது உண்மை. நீ பாண்டி இல்ல சஞ்சீவ். நீ அபியோட புருஷங்கிறதும் உண்மை. உனக்கு இன்னும் கூட என் மேல நம்பிக்கை வராம இருக்கலாம். உனக்கு நம்பிக்கை வர நான் ஒரு வழி சொல்றேன். பாண்டி இம்புட்டு நாளா ஜெயில தான் இருந்தான். பாண்டி ஜெயிலுக்கு போனப்போ ரெக்கார்டுக்காக பாண்டிய போலீஸ் போட்டோ பிடிச்சிருக்கோம். அந்த போட்டோவும் பாண்டி சம்பந்தப்பட்ட மத்த விவரமும் ஜெயில தான் இருக்கும். உனக்கு சந்தேகம்னா நீ ஜெயில போய் விசாரி. அப்போ உனக்கு அந்த அபி சொன்னது உண்மைன்னு புரியும். அபி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சு கூட நான் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்ப நான் செஞ்ச துரோகத்தை மறந்து என்ன காப்பாத்த அந்த பொண்ணுதான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துச்சு.